ஹே ஹாய், இந்த கேக் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 kg சாக்கோ ட்ரஃபிள் என்கேஜ்மெண்ட்காக கேட்டிருக்காங்க. இந்த கஸ்டமர் பிக் சென்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு பார்க்கும்போது பண்ண முடியுமான்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதில் மேலெல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ராவலிங்கில் அது வந்துட்டு மிஸ் மேட்ச் ஆகிடுமோன்னு ரொம்பவே பயந்தேன். ஆனால் கஸ்டமர் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஆர்டர் எடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்தேன். கஸ்டமர் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எனக்கு கால் பண்ணி ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்லேயே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கேக்குக்காக ஃபனல் கோட் கொடுத்துட்டு இருக்கேன். ஃபனல் கோட் கொடுத்து முடிச்சுட்டு நல்லா செட் பண்ண பிறகு இது மேலே 2 கப்பிள் டாப்பர் வரையணும். ஸோ அதுக்காக கனாஷ் ரெடி பண்ணி அதுவும் நல்லா செட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மேலே டூத்பிக் வச்சு கப்பிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கனாஷில் வச்சு ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா May 3rd and 4th கண்டக்ட் பண்ணுறேன். சுற்றி போகிறவங்க சீக்கிரமாக ஸ்லாட் புக் பண்ணிக்காங்க. லிமிடெட் ஸ்லாட்ஸ் ஒன்று தான் அவைலபிளாக இருக்கும். இன்னமும் டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்காங்க. இப்போ ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு பாய்க்காக ப்ளூபெரி வச்சு டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். கேர்ளுக்காக ஆரஞ்சு வச்சு டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரூட் ஸ்லிப் ஆகாத இருக்கிறதுக்காக அங்கங்கே கொஞ்சம் கனாஷ் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உண்மையாகவே இந்த கேக் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காத சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.